கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான விரிவான விவரங்கள். தற்போது விசைத்தறி உரிமையாளருடைய வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் லட்சக்கணக்கான தொழிலாளருடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய இந்த அரசுக்கு கண்டனம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் கோவை, திருப்பூர் மாவட்டங்கள்ல சுமார் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வரக்கூடிய நிலையில இந்த விசைத்தறி உரிமையாளர்கள் கூலிக்கு நெசவு செய்பவர்கள் ஆவார்கள் என்றும் இவர்களை நம்பி மறைமுகமாக பல லட்சம் தொழிலாளர்கள் குடும்பங்கள் இருக்கின்றன என்றும் இந்த நிலையில 3 முறை உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, தன்னுடைய விசைத்தறியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்களின் சம்பள உயர்வு போன்ற பல்வேறு காரணங்களால் தற்போது வழங்கப்படக்கூடிய கூலி மிக மிக குறைவு என்றும் எனவே தங்களது கூலி உயர்வு வழங்க வேண்டிய கால வரையறை அற்ற ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பாக பேரவையில இதுவரை எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றும் இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் இது தொடர்பாக அதிமுக சார்பில் சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் தமிழ்நாடு சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் ஆனால் இதுவரை இந்த அரசு விசைத்தறி உரிமையாளர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சட்டப்பேரவையில இது குறித்து பேசவும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த கூலி உயர்வு பிரச்சனையால் இந்த தொழிலை நம்பியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் அதன் சார்பு தொழில்களை நம்பி உள்ளவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் எனவே திமுக அரசால் உயர்த்தப்பட்ட வரிகள், கட்டணங்கள் மற்றும் கடும் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட அனைத்து காரணிகளுடைய விலைகளும் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து சார்பு தொழிலாளர்கள் என்று லட்சக்கணக்கானவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவா.